போடா மாப்பிள்ள வந்தா பெரிய மைனர் நினைப்பு. 200 ரூபாய் பூடிங்கிட்டு ஆடாடா அனுப்புறீங்க. நான் என்ன கொங்கா பயில ஒழுங்கா வீடு போய் சேரா டேய். காஞ்சி போன கிஸ்மிஸ் பழம் மாதிரி இருக்கா? தண்ணியை போட்டா கண்ணு தெரியாதா? சரிடா இதோ பாரு. இந்த இத மாதிரி இருக்கணும்டா. இருக்கா? டேய் டேய் வாங்கடா. டேய் விடுடா. வாங்கடா வாங்கடா. காயத்ரி நீ ஆத்துக்கு போ. ஏய் ஐயோ. எவன்டா தள்ளது? ஏய் யாரா நீங்க? இவனா? கேக்குறேன்ல. உள்ள போய் பாரு. என்னடா அம்பி பணம் கொடுத்து அனுப்பிச்சாலா? பணமா? 40 ரூபாய் தரேனாலே. உன் முகரைக்கே அவ்வளோ வேணுமா? அது என் கூட வா, உன் மாமியா வீட்டில் தருவாங்க, வந்து வாங்கிக்க. ஐயோ ஐயோ, அவளுக்கு கொடுக்க தடா கேட்டிருந்த. போ போ வாங்கிட்டு வா போ. போடா. அடே வாடா போடான்னா ஓங்கி குறுச்சேந்து ஒரு மிதி இடுப்பு எலும்புலாம் உடஞ்சிரும். பார்த்தா மாமி மாதிரி தெரியுது. இப்படி படுத்து சம்பாதிக்க வச்சுக்க நாயே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? என்னடா விட்டா நாக்கு ரொம்ப தான் நீள்றது. கை நீட்டி பணம் வாங்க வந்துட்டா அவ்வளோ இலக்காரமா போயிடுதா? சும்மா ஒன்றும் இல்லை, 5 வாட்டி தரதா சொல்லியிருக்கேன். ஞாபகத்தில் வச்சுட்டு பேசு. படுத்து சம்பாதிக்க வந்திருக்க நானே, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நாக்க ஒட்ட அறுத்துருவேன் ஜாக்கிரதை. இல்லையே தலை இழுத்து. என்னடா வம்பா கூப்பிட்டு உபகாரம் பண்றானேன்னு பார்த்தேன். இப்ப என்ன புரியுறது? எனக்கு பணம் வேணாம், ஒண்ணும் வேணாம், நான் ஆத்துக்கு போறேன். இப்படி போனா ஆத்துக்கோ குளத்துக்கோ போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். ஏய் எதுக்கு? இதுகளோட சேர்த்து அக்ரஹாரத்தில் ஊர்வலமா கூட்டு போவாங்க. பரவாயில்லையா? நாசமா போயிடுது. ஏற்கனவே எனக்கு இருக்க செய்து மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தா. இப்ப வேசிங்கிற பட்டத்தையும் கட்ட போறாளே. அப்புறம் ஆயுசு முழுக்க என் பிள்ளைய பார்க்காமலேயே பிராணனை விட வேண்டியதா? ஜகஜால கிளடுறா அவன். நமக்கு தோணாம போச்சே. நான் வேணா உட்காரட்டுமா? சரி பதமா பட்டுடுதா? உங்க புருஷன் எங்க வேலை பார்க்குறாரு? சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ். பார்த்து போங்க.
So, நாளைக்கு வந்து உன் பொண்டாட்டி கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போல போற. மட்டுங்களா? அக்கா அத்திம்பேர் எப்படி இது? அம்மா சரி கிளம்பு. பணம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ புறப்படு. இவ்வளவு சீக்கிரம் மனசு மாதிரி வருவான்னு நான் நினைக்கல. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதா வேணுன்றத சனிக்கிழமை சாத்திடணும். யாருக்கு? சுவாமிக்கு தான். அந்த வடமாலைய அவனுக்கு கொண்டு போய் சாத்து. யார சொல்றேன்? எல்லாமே நீதானு ஒன்னையே சுத்தி சுத்தி வரானே அவனுக்கு. என்ன சொல்றேன்? அத்திம்பேர் ஆத்துக்கு வந்ததுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? 40,000 40,000 பித்து பிடிச்சி அலைஞ்சின்றதாலே உங்க அக்கா அந்த கோடியாத்துள்ள போயிட்டா. அக்ரஹாரமே காரி துப்பறிச்சு ஒருத்தைய போத்தி ஆக்ஷன் பண்ணானே, அது வேற யாரும் இல்லை, உங்க அக்கா தான். அன்னைக்கு மட்டும் அவங்க வரலன்னா சுப்ரபாதம் அன்னைக்கு நம்ம மாத்துல இல்லை, சுடுகாட்டில் தான் பாடியிருக்கணும். அவகிட்டயே வாத்துக்கான யாருன்னு கேட்டுன்னு போய் 4 போர்டு போட்டான், வந்துட்டான். அதான் நம்ம அவளுக்கு எதையும் வாங்கி கட்டினா தானே உரைக்கும். இதெல்லாம் உனக்காகவோ இல்லை ஒன்றை நினைச்சோ அவன் இதை செய்யல. இப்போ வரைக்கும் அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. எப்பவோ யாரோ நான் தான் உனக்குன்னு சொன்னதை மனசுல போட்டு குழப்பிக்காத. தட்டில் விழற 5-10 தட்சணை நம்பி காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறவன் என்னை விட உன்னை விட நம்ம எல்லாரையும் விட அவன் தான் வசதி. என்ன கொஞ்சம் முரடு. சுவாமி கூட வெளிப்பார்வைக்கு வெறும் கல்லு மண்ணு தான், அது நம்ம கும்பிடுறது இல்லையா? பிராமணத்தி வேற யார் மேலேயும் ஆசைப்படக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல, புரிஞ்சுக்கோ. ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. என்னைக்கு உன்னை பார்த்து இந்த இளவரத்தை லவ் நான் பண்ண ஆரம்பிச்சனோ அன்னைக்கு பிடிச்சது சனியா. நான் கூட முன்னாடி நினைப்பேன்,
ஏன்டா இந்த லவ்வையும் பண்ணி தற்கொலை பண்ணிட்டு சாவுறீங்கன்னு. ஆனா இப்பதாண்டி புரியுது, உங்ககிட்ட மாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாவறதோட அப்படி ஒரேடியா போய் சேருது எவ்வளவு மேல் போல இருக்கே. நீ பயப்படாத, நான் சாவ மாட்டேன். ஏன்னா நீ விதவி ஆடக்கூடாது பாரு. என்னடா இவன் விதவை கிதவைங்கிறானேன்னு பாக்குறியா? உனக்கு எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு தெரியுமா? 2 பிள்ளைங்க கூட இருக்கு. அது 2 ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு. நான் வேலைக்கு போறேன், நீ டாட்டா சொல்ற. நான் லேட்டா திரும்பி வரேன், நீ கோச்சிட்டு பேச மாட்டேங்கிற. ஒரு நாள் உனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போகுது. விடிய விடிய இப்படி கற்பனையிலேயே வாழ்க்கை நடத்தியாச்சு. இனிமே முடியாதுன்னு ஒண்ணு இல்லை, அது உன் தரையெழுத்து. இத பாரு, ரேப் பண்றதுக்காக நான் உனக்கு தூக்கிட்டு வரல. சரி 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 சரி, பயப்படாத. புரிஞ்சுக்க. என்ன மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் உன் கூட டுவெட் பாடணும்னு ஆசை கிடையாது. நீ நல்லா இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் என் ஆசை, புரிஞ்சுதா? அது என்னால மட்டும்தான் முடியும். என்ன சொல்ற? இங்க பாரு பாரு, ஊர் உலகமே லவ் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இதெல்லாம் என்னமோ எனக்காக தான் நினைச்சுக்காத. நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. உனக்கு எந்த குறையும் இல்லாம நான், என் அண்ணி, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். உங்க அப்பா உனக்கு பார்த்து வச்சிருக்கான ஒரு மாப்பிள்ளை கடை பொண்டுக. அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவனை கட்டிக்கிட்டு நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? பாரு, 2 பேரும் அவுத்து விட்டுட்டு மாத்தி மாத்தி பேன் பார்க்க வேண்டியதான். இப்படி இப்படி. அவனோட உன்னை இதை மாதிரி சேர்த்து வச்சு கற்பனை பண்ணி பார்த்தாலே எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சொல்றது? மனசு வலிக்குது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டேன், நீக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்க. கொன்னே போட்டுருவேன். ஒன்னு கொண்டுட்டு அப்புறம் எனக்கு மட்டும் என்ன இருக்கு? நானும் போய் சேர வேண்டியதான். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி அடிச்சு மிரட்டும் போது கூட நீ வேற யாரும் ஒருத்தி எனக்கு தோணல. நீ எனக்காகவே பிறந்தவ. எனக்கு மட்டும்தான் சொந்தங்கிற ஒரு ஒரு உரிமையில தான். ரொம்ப ரணவேதனையா இருக்குடி. என்னை இப்படி சித்திரவதை பண்ணாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாரு, ஏன் அழுகுற? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? கேக்குறல, பிடிச்சிருக்கா?
தவிச்சு தவிச்சு உருகி உருகி கிடந்த மனசு பறந்து போகுதே. மனச புடிச்சு கசக்கி புழிஞ்சு பயந்து கிடந்த பழைய நினைவு விலகி ஓடுதே. பூங்காத்து விசிறியாக மாற பூபாளம் என்னை தேடி வந்து சிந்து பாடும். பூமேகம் குடைகளாக மாற விண்மீன்கள் பன்னீராக மாறி தூர போடும். விடிய விடிய கவிதை சொல்லி மனசை கிள்ளி மலர வைக்கும் உறவு வந்ததே. நெருங்கி நெருங்கி மயங்கி மயங்கி இதயம் இறங்கும் எனது புதிய உலகம் வந்ததே. பெரிய ஹீரோவாடா நீ? ஏதோ எங்க வயிற்றுக்கு பொம்பளைகளை கூட்டி விட்டு பொழப்பு நடத்துறான். இதுல உனக்கு இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருக்க போற? பார்க்கணும் போல இருக்கு. இப்ப பாரு, தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ஏன் புரிச்சுக்க மாட்டேங்கிற? தெரியும், இது எதுவுமே சரிப்பட்டு வராது. நீ
உன் மனசை மாத்திக்கிறதா நல்லதுன்னு தோணுது. சக்திமான்.